எங்கள் உறுப்பினர் அண்ணன் எங்கள் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களுக்கும் ஒரு உண்மையான மனிதன், ரொம்ப தைரியமான மனிதன். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வாக்கியம் என்னன்னா, துணிச்சல், நேர்மை, போராட்ட தகுதி. இந்த மூன்றும் பெற்றிருந்தாதான் அவன் தமிழன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு தமிழனா எங்க அப்பா இருந்தது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அது எங்களுடைய பாக்கியம். கூட இருந்து டிராவல் பண்ணதுல ஒரு டைமும் அவரை நாங்க பார்த்திருக்கோம். அவருடைய ஒவ்வொரு முயற்சியும் ஓல்டு வாட்ச்மேன் பெட்ல இருந்தாலும் அவருடைய உயிர் இங்க மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்லயும் ப்ரொடியூசர் கவுன்சில்லயும் தான் இருக்குமே தவிர எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் திரைப்படத்துக்காக நைட் ஜோன்ல அது 12 மணி ஆனாலும் எதையும் எதிர்பார்க்காத ஓடி வரக்கூடிய ஒரே ஜீவன் யாருன்னா எத்தனை பேர் கூட இருப்பாங்கன்னு பார்க்க மாட்டாரு, எவ்வளவு பெரிய மேடன்னு பார்க்க மாட்டாரு. ரொம்ப தைரியமா வந்து போராட்ட களத்துல குதிப்பாருன்னு பார்த்தா அவரு என்னுடைய தந்தை என்பது எனக்கு மிகவும் பெருமையான ஒன்று. எப்போதெல்லாம் நான் தளர்ந்து போகிறோனோ அப்போதெல்லாம் எனக்கு தோள் கொடுத்தவர், தைரியத்தை நான் இழந்தபோது தைரியத்தை கொடுத்தவர், வாழ்க்கையை இழந்தபோது வாழ்க்கையை கொடுத்தவர், வாழ கற்றுக் கொடுத்தவர், சொல்லால் அல்ல செயலாலும் செய்து காட்டியவர். இன்று அவர் மறைந்திருந்தாலும் கண்களில் நீரோடு செல்கிறேன். அவருடைய தைரியம் என்றென்றும் எங்கள் குடும்பத்தாரின் அத்தனை மகன்களுக்கும் மகள் ஆகிய எனக்கும் உண்டு. அவர் வழிகாட்டிய அத்தனை பாதையிலும் கண்டிப்பாக நாங்க செல்வோம் என்று கேட்டு சொல்லிக்கொண்டு அந்த ஒரு லெட்டர் பேட் பார்த்தேன். அதுல இன்னும் தலைவர் கே ராஜன் மறைந்தாலும் அவருடைய உருவம் இன்னும் எல்லார் மனசுலயும் இருக்குன்றது ரொம்ப பெருமை. அதை விட இப்படி ஒரு வாய்ப்புல நான் சார் ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கூட இருக்க உறவுகள்லாம் நாங்க கடமைப்பட்டிருக்கோம். பிறந்து வளர்ந்து எங்களுக்கு அந்த கடமை இருக்கு. மாமான்ற ஒரு வார்த்தை தாயுடைய தம்பியா நினைச்சு கடைசி வரைக்கும் அவருக்காக அவர் பேசினா, அவர் கோபப்பட்டா, ஏன்னா அவர் ரொம்ப கோபக்கார மனுஷன், அத்தனையா அவர் தாங்கிக்கிட்டு மாமான்ற சொல் எவ்வளவு உண்மையோ ஒரு தாய் மாமனாக என்னுடைய அப்பாவை கன்சிடர் பண்ணி கடைசி வரைக்கும் அவருக்கு செஞ்சது வந்து வேற எந்த ஒரு மனிதராலும் செய்ய முடியாத ஒரு விஷயம். இந்த தருணத்துல கண்டிப்பா எங்க குடும்பம் அத்தனை பேரும் எங்க காலமா எங்க குழந்தைங்க இருந்தாலும் அவருடைய குடும்பத்துக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். கலைப்பணி தானு சார் சொன்ன மாதிரி எனக்கே நல்ல ஞாபகம் இருக்கும். இந்த புயல் வரும்போது அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் எடுப்பாரு, உடனே தானு அங்கிளுக்கு போன் பண்ணுவாரு, என்ன இருக்குப்பா அதை கொடுப்பான்னு சொல்லுவாரு. ரஜினி சார் கால் பண்ணுவாரு, நைட்டு கால் பண்ணி இந்த மாதிரி அரிசி மூட்டெல்லாம் வேணும், எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு டைம் சொல்லியிருக்காரு. இப்படி தாங்கிட்டே இருக்க பணம் இல்லாத மத்தவங்க கிட்டயும் வாங்கி மத்தவங்களுக்கு நல்ல செய்கிற குணம் வாய்ந்த ஒரு தமிழனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆண்மகனா நான் பாக்குறது என் அப்பா. எல்லாருக்கும் அவங்க அப்பா தான் முதல் ஹீரோ. அது கண்டிப்பா என்னுடைய கே ராஜன் அப்பா தான் என்னுடைய ஹீரோ. தேங்க்யூ சோ மச். திரைகள் நன்மைக்காக அனைத்து தயாரிப்பு நிறுவனத்திற்கும் சரி, விநியோகத்திற்கும் சரி, திரையரங்கு உரிமையாளருக்கும் சரி, அவர் எடுத்து வைத்த வாதங்களும் விவாதங்களும் எண்ணில் அடங்காதவை, எழுத்தில் அடங்காதவை. அப்படிப்பட்ட மனிதர் அகால மரணம் அடைந்தது திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. இந்த மீரான் சாஹிப் தெருவில் 72ஆம் வருடத்திலேயே நாம் விநியோகராக வலம் வந்தோம். இந்த சங்கம் அமைவதற்கு சிந்தாமணி முருகேசனோடு ஒரு அலுவலகமாக சேர்ந்து மெம்பர்ஷிப் சேர்க்கணும். இங்க இருக்கக்கூடிய அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய நாற்காலி, சேர், டேபிள்லாம் நான் தான் வாங்கி போட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் எடுத்து வைத்த வாதங்களை மறக்கவே முடியாது. திருட்டு விசிறிக்காக அவர் பண்ணிய போராட்டங்கள், சட்டை இல்லாமலேயே போராட்டம் பண்ணியவர். அவருடைய துணிச்சல் யாருக்குமே எவருக்குமே வராது. பலமுறை அவரிடம் சென்று அவருடன் உரையாடி இருக்கிறேன், என் எண்ணங்களை வெளிப்படுத்தியிருக்கிறேன். அவர் கோபப்பட்ட காலத்திலும் சரி அவருக்கு சமாதானம் சொல்லி ஆறுதல் கூறியவன். நிறைய தடவை நான் வந்து பாம்பு ரோட்ல அவர் சந்திப்பேன். அப்போலோல ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு வரும்போது பண்ணுவேன். விஜய் சாப்பிட்டு ராஜ்குமாரோட அவர் சிகிச்சை எடுத்துக்கு வந்து கூட இருந்துவேன்.
கப்பல் செட்டி தெரியல அவர் ஆற்றிய சமுதாய பணியும் சமூக பணியும் எண்ணலில் அடங்காதவை. நான் படித்த செஞ்சராங்கல் தேர்வில் கூட அவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். தபால்காரன் தங்கியில் அவர் வயிற்று வலி பேஷண்டாக நடித்த காலத்திலும் சரி, எங்கள் ஏரியாவில் வந்து வண்ணார்பேட்டை ஏரியாவில் வந்து நடிகர் ராஜன் கே ராஜன் சொல்லும்போது தான் ஒரு பிரமிப்பு இருக்கும். அப்படியாப்பட்டவர் இந்த திரையுலகத்துக்கு வந்து மாபெரும் எழுச்சியை உருவாக்கியவர். அருகே இருக்கக்கூடிய சகோதரர் ஐஸ்வரி கணேசன் மாப்பிள்ளன்னு அன்பாக அடிப்பார், அவரும் மாமான்னு அன்பாக அடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யத்தை அவருக்காக அவர் எத்தனை வகையான சூழலில் பக்க துணையிருந்து காத்தார் என்பது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இங்கே இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களை பார்க்கும்போது பழைய நினைவு தான் வருகிறது. அத்தனை பெயரும் எனக்கு தெரியும். பன்னீர் கோவப்பட்ட காலத்தோடு அவனை சமாதானப்படுத்துவான். அப்படி எல்லா சூழலிலும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு தெரியும். அப்படிப்பட்ட இந்த சூழலில் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனே எனக்கு தொலைபேசியில் அனுப்பார். தானே இப்படி இருக்குதுப்பா, கொஞ்சம் பணம் அனுப்பிச்சு விட்பான்னு. அப்படி மற்றவர்களுக்காக அவர்கள் செய்த அவர் கையில் இருந்து காசு போடுறது இல்லாமல் மற்றவர்கிட்ட உரிமையாக வாங்கி அவங்களுக்கு செய்யறது உண்மையிலேயே மறக்க முடியாது. அவர் வழியை இனி வரும் சூழலில் வரக்கூடியவர்கள் அவருடைய எண்ணங்களை பின்பற்றி அவர் வழி நடக்க நான் இறைவனை இறைஞ்சுகிறேன். அன்னாரது இழப்பு திரையுலகுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த விநியோகஸ்தர் சங்கம் சார்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு சிறப்பு விருந்தினராக எனது அருமை அண்ணன் கலைப்புலி தானு அவர்களும், என்னுடைய அருமை சகோதரர் அருண் பாண்டியன் அவர்களும், என்னுடைய மாமா ராஜன் குடும்பத்தின் சார்பாக பிரபு, சுரேஷ், அவருடைய மகள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் பேசினாங்க கே ராஜன் மாமாவை பற்றி. அவங்க மகள் பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு என்ன பேசுகிறதுன்னே தெரியல. இருந்தாலும் நான் பேசி ஆகணும். ஏன்னா எனக்கும் மாமாவுக்கும் இருக்கிற நட்பு கொஞ்ச காலம் இல்லை. என்னுடைய மறைந்த தந்தை ஐஸ்வரி வேலன் இறந்து கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் ஆகிறது. அவரும் இவரும் வட சென்னையில் சர் தியாகராஜா பள்ளியில் 2 பேரும் ஒன்றா படித்த நண்பர்கள், பள்ளி தோழர்கள் 2 பேருமே. ஸோ அவ்வளோ ஆண்டு காலமாக மறைந்த மாமா கே ராஜன் அவர்களும் என்னுடைய மறைந்த தந்தையும் நெருக்கமான நண்பர்கள். ஒன்றா நாடகத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிப்பாங்க. பள்ளியில் படிக்கும்போதே சேர்ந்து நடிப்பாங்க, கதை எழுதுவாங்க, டைரக்ஷன் பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க. எதை செஞ்சாலும் 2 பேரும் ஒன்றா செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு இணைப்பிரியா நண்பர்களாக அவங்க வாழ்ந்தாங்க. மாமா வந்து காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளி வந்து வட சென்னையில் நடத்திட்டு இருக்காரு. இப்போ அது அவங்க மகளும் மகனும் பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் தான் எங்கள் அப்பா போய் உட்காந்துட்டு அவரோட பேசிகிட்டு இருப்பார். அப்போ தான் வந்து எங்கள் அப்பா ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ராஜன் மாமா வந்து ஒரு என்ன மாதிரியே ஒரு ஸ்கூலை நீ ஆரம்பி அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு சொன்னார். அதை எங்கள் அப்பா மைண்டில் வச்சுக்கிட்டு என்கிட்ட சொன்னார். நான் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவர் பேரில் ஒரு காலேஜ் ஆரம்பித்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 54 காலேஜ் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 50,000 பசங்க மேலே படிச்சுட்ருக்காங்க, 8,000 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாமே ஒரு வித்திட்டவர் வந்து கே ராஜன் மாமா தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்பா நான்
19 வயசு இருக்கும்போதே இறந்துட்டார். ஸோ அன்னிலேருந்து நான் வந்து இவரை என்னுடைய அப்பாவாக தான் நான் பார்ப்பேன். அவர் எதை கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். எனக்கு அந்த நேரத்தில் கஷ்டமும் இருக்கும், நான் வசதியாகவும் இருப்பேன். பட் இவருக்கு வந்து நோ சொல்லவே மாட்டேன். இது வரைக்கும் நான் நோ சொன்னதே கிடையாது. அவர் எது கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். எப்போ நோ சொல்லுவேன்னா, அவர் எலெக்ஷன் நிற்பார், என்னை கேட்காமையே நிற்பார். வேணாமாம்மா எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்வேன். இல்லைடா நான் ஜெயிச்சிடுவேன்டா அப்படின்வார். ஜெயிச்சா சந்தோஷம், தோக்கக்கூடாது நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதுக்கும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஒரு சிலதில் ஜெயிச்சிருக்காரு, ஒரு சிலதில் தோற்றுருக்காரு. என்ன ஒரு ஆத்ம திருப்தினா, கடைசியில் அவர் தலைவராகவே இறந்துருக்காரு. அதுதான் வந்து ஒரு மனசு திருப்தி. கடைசியில் அவர் இந்த மாதிரி இறந்துருக்கக்கூடாது. ஏன்னா அவரை மாதிரி ஒரு தைரியமானவர் நான் பார்த்ததில்லை. அவரை பார்த்து எனக்கு நிறைய தைரியம் வந்திருக்குது. ஆனால் அவர் போய் இப்படி ஒரு முடிவை எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை நினச்சி கூட பார்க்கல. அவர் எவ்வளோ பெரிய சர்ஜரிலாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக வந்து நின்னார். இது ஒரு சின்ன ஸ்பேஸ் மேக்கர்ன்றது ஒரு சின்ன சர்ஜரி. அதில் ஒரு மைண்ட் அப்செட் ஆகி ஒரு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டார். பட் இருந்தாலும் இன்னைக்கு அவர் எப்போதுமே எங்களோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அவர் இந்த சங்கத்துக்கு எவ்வளோ செஞ்சார் அப்படின்றது எனக்கு தெரியும். அவர் சொல்லி நானும் இந்த சங்கத்துக்கு செஞ்சுருக்கேன். அதனால் இன்றைக்கி இந்த சங்கத்துக்கு அவருடைய படத்தை திறந்து வச்சுருக்கீங்க. அவர் இல்லை, இருந்தாலும் அவர் இருந்தால் என்ன செய்வாரோ அதை நிச்சயமாக நான் செய்கிறேன் அப்படின்றத இந்த சங்கத்துக்கு நான் சொல்லிக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அவர்கள் குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவர் அவருடைய நினைவாஞ்சலி